வணக்கம். முதுகலை ஆசிரியர் தேர்வு 2025க்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு 1000 கேள்விகள் ஓடிட்டு இருக்கும். கண்டிப்பா. அடுத்து என்ன நடக்கும், லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு ஒரு வித பதட்டமும் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும். ஆமா, அந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான விடை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம நோக்கம். ப்ரொவிஷனல் லிஸ்ட்ல இருந்து கவுன்சிலிங் வரைக்கும் என்னென்ன நடக்கும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நேரத்துல அதிகாரப்பூர்வமான செயல்வரைகளை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா பாதி டென்ஷன் குறைஞ்சிடும். சரி, அப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஆமா, அதுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த லிஸ்டுக்காகத்தான் எல்லாரும் டிஆர்பி வெப்சைட்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த லிஸ்ட் அடுத்த வாரம் இல்லைன்னா டிசம்பர் 25, ஆமா டிசம்பர் 25ஆம் தேதிக்குள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு. முதல்ல இந்த லிஸ்ட் ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றாங்க? இதுல நம்ம பேர் வந்தா மட்டும் போதுமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இந்த பட்டியல்ல உங்க பேர் இடம் பெற்றுக்குச்சுன்னா உங்களுக்கு வேலை கிட்டத்தட்ட கிடைச்ச மாதிரி தானே? ஆமா, ஒரு 99% உறுதியாயிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம். ஆனா வெறும் பேரை மட்டும் பார்க்க கூடாது. அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன விவரத்தையும் நம்ம கவனிக்கணும். ஓ அப்படியா? என்ன மாதிரி விவரங்கள்? அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்ல இருந்த உங்க பேர், ரெஜிஸ்டர் நம்பர், மார்க்ஸ் இது எல்லாமே இதுலயும் இருக்கும். ஆனா அதோட சேர்த்து 2 முக்கியமான புதிய தகவல்கள் இருக்கும். ஓகே, அந்த 2 புதிய தகவல்கள் என்னென்ன? முதல் விஷயம் செலெக்ஷன் டர்ன். நீங்க எந்த இட ஒதுக்கீட்டு முறைப்படி, உதாரணமா ஜிடி, பிசி, எம்பிசி என்ன எந்த டர்ன்ல செலக்ட் ஆகியிருக்கீங்கன்னு போட்டிருக்கோம். சரி. ரெண்டாவது இன்னும் முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஒதுக்கப்பட்டிருக்குங்கிற விவரம். இதுதான் அடுத்த கட்டத்தையே தீர்மானிக்க போகுது. துறை ஒதுக்கிக்கா? அது எப்படி இருக்கும்? அதுல என்னென்ன துறைகள் இருக்கு? பொதுவா பெரும்பான்மையானவங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை, அதாவது டிஎஸ்சி தான் கிடைக்கும். உங்களுக்கு டிஎஸ்சி ஒதுக்கப்பட்டிருந்தா அந்த டிபார்ட்மெண்ட் காலம் காலியா இருக்கும், அப்படிதானே? கரெக்ட், காலியா இருக்கும். அப்படி இருந்தா நீங்க டிஎஸ்சில செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே. ஒருவேளை வேற துறைகள்னா? ஒருவேளை உங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை ஒதுக்கப்பட்டிருந்தா ஏடிடபிள்யூனோ, பழங்குடியினர் நலத்துறைனா டிடபிள்யூனோ, இல்ல சில சமயம் சென்னை, கோவை மாதிரி மாநகராட்சி பள்ளிகள்னா அதோட பேரும் தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கும். சரி, இது இல்லாம வேற ஏதாவது முக்கியமான பகுதி அந்த லிஸ்ட்ல இருக்குமா நாம கவனிக்க வேண்டியது? கண்டிப்பா இருக்கு. கடைசியில ரிமார்க்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ரிமார்க்ஸா? ஆமா. ஒருவேளை உங்க தேர்வு ஏதாவது காரணத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தா அந்த இடத்துல வித்ஹெல்ட் அப்படின்னு போட்டிருக்கும். ஏன் வித்ஹெல்ட்னு பட்டியலோட கடைசி பக்கத்துல உங்க ரெஜிஸ்டர் நம்பரோட விளக்கமும் கொடுத்திருப்பாங்க. ஓ, அப்போ வெறும் பேரையும் நம்பரையும் மட்டும் பார்த்துட்டு சந்தோஷப்படக்கூடாது, கடைசி வரைக்கும் முழுசா பார்க்கணும். மிகச் சரியா சொன்னீங்க. இங்க தான் ஆதாரம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. நமக்கு எந்த துறை கிடைக்குங்கிறத நாம தேர்ந்தெடுக்க முடியாது, டிஆர்பி தான் அதை முடிவு பண்ணும். அதுவும் அந்த முடிவுல எந்த மாற்றமும் செய்ய முடியாதுன்னு சொல்லுது. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாச்சே. ஆமா, இது முழுக்க முழுக்க நிர்வாக வசதிக்காகவும் இட ஒதுக்கீட்டு விதிகளையும் பின்பற்றி செய்யப்படுற ஒரு விஷயம். இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டிஆர்பி ஒரு துறைய ஒதுக்கிட்டு உங்க பேரை அந்தந்த துறைக்கு அனுப்பிட்டா அவங்களோட வேலை முடிஞ்சது. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டிஆர்பிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லா பொறுப்பும் அந்தந்த துறைக்கு போயிடும். அப்போ டிஆர்பி நம்ம கிட்ட ஒரு துறைய ஒதுக்கிட்டு எங்க வேலை முடிஞ்சதுன்னு கைய விரிச்சிடுறாங்க. இப்போ அந்தந்த துறைக்கு கை மாறிடுச்சு. அப்போ அந்த துறைகள் நம்மகிட்ட எப்படி பேசுவாங்க? எங்க நடக்கும்னு நமக்கு எப்படி தகவல் வரும்? பள்ளிக்கல்வித்துறைக்கும் மத்த நலத்துறைகளுக்கும் இதுல பெரிய வித்தியாசம் இருக்குன்னு ஆதாரம் சொல்லுதே, அது என்ன? ஆமா, இந்த வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கலன்னா பெரிய குழப்பம் வந்துடும். முதல்ல டிஎஸ்சி, அதாவது பள்ளி கல்வித்துறையில செலக்ட் ஆனவங்களுக்கு எப்படி தகவல் வரும்னு பாப்போம். சரி. அவங்களுக்கு முக்கியமா 2 வழியில தகவல் வரும். வழி பத்திரிகை செய்தி. பள்ளி கல்வித்துறை சார்பா ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பேப்பர்ல வரும். பத்திரிகை செய்தியை மட்டும் நம்பி இருக்க முடியுமா? தனிப்பட்ட முறையில தகவல் வருமா? நல்ல கேள்வி. அதுக்கு தான் 2வது உறுதியான வழி இருக்கு. உங்க மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி, அதாவது சிஇஓ ஆபீஸ்ல இருந்து செலக்ட் ஆன எல்லாருக்கும் கண்டிப்பா ஃபோன் கால் வரும்னு ஆதாரம் அழுத்தமா சொல்லுது. ஓ, ஃபோன் கால் கண்டிப்பா வருமா? உறுதியா வரும். அந்த ஃபோன் கால் ரொம்ப முக்கியம். ஒருவேளை தேவைப்பட்டா உங்களை நேர்ல ஆபீஸ்க்கு வரச் சொல்லி ஒரு கையெழுத்து கூட வாங்கலாம். அதனால இந்த காலகட்டத்துல உங்க ஃபோன் ரிங் ஆனா அது யாரா இருக்கும்னு யோசிக்காதீங்க. உடனே அட்டெண்ட் பண்ணணும். ஆமா,
தெரியாத நம்பரா இருந்தா கூட அட்டெண்ட் பண்ணுங்க. அதுவும் சரிதான். இந்த நேரத்துல வர்ற தெரியாத நம்பர் கூட நம்ம வாழ்க்கைய மாத்துற நம்பரா இருக்கலாம். கரெக்ட். ஒரு மாசத்துக்கு ட்ரூ காலரை எல்லாம் நம்பாதீங்க. ஸ்பாம்னு காட்டுற நம்பர் கூட சிஇஓ ஆபீஸ் நம்பரா இருக்கலாம். சரி. வேற ஏதாவது வழி இருக்கா? இமெயில் மாதிரி? மூன்றாவது வழியா, ஒருவேளை உங்க இமெயிலுக்கு ஒரு தகவல் வரலாம். ஆனா அது பல சமயம் உங்க ஸ்பாம் ஃபோல்டருக்கு போயிட வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபோன் கால் தான் இங்க பிரதானம். ஓகே. இது டிஎஸ்சிக்கு. இப்போ ஏடிடபிள்யூ, டிடபிள்யூ மாதிரி மத்த நலத்துறைகளுக்கு செலக்ட் ஆனவங்களோட நிலைமை என்ன? அவங்களுக்கும் இதே மாதிரி சிஇஓ ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வருமா? இங்க தான் பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவங்களுக்கு சிஇஓ ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வராது. அப்போ யார்கிட்ட இருந்து வரும்? அந்தந்த நலத்துறையோட தலைமை அலுவலகம் சென்னையில இருக்குல்லையா, அங்கிருந்து தான் நேரடியா அவங்கள தொடர்பு கொள்வாங்க. அவங்களும் ஃபோன் கால் மூலமா தான் பெரும்பாலும் தகவல் சொல்வாங்க. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வித்தியாசம் ஒன்னு இருக்கு. என்ன அது? பள்ளிக்கல்வித்துறை மாதிரி இவங்க நேரடியா உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி சென்னையில இருக்கிறவங்க தலைமை அலுவலகத்துக்கு வர சொல்லுவாங்களா? எதுக்கு? மறுபடி ஒரு தடவை உங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. என்னது? 2வது முறையா ஒரு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனா? இது தெரியாம நிறைய பேர் குழம்ப வாய்ப்பு இருக்கே. ஆமா, இது ரொம்ப முக்கியமான தகவல். இத சரியா கவனிக்கலனா கடைசி நேரத்துல பதற்றமாயிடும். இந்த 2வது வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகுதான் அவங்க கவுன்சிலிங் டேதே அறிவிப்பாங்க. அப்பா, இது ரொம்ப நுணுக்கமான விஷயமா இருக்கு. சரி, ஆதாரம் இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துது. கவுன்சிலிங் ஹாலுக்குள்ள போனதும் நமக்கு ஸ்கூல் செலக்ட் பண்றதுக்கு எதை அடிப்படையா எடுத்துக்குவாங்க? நம்ம ப்ரொவிஷனல் லிஸ்ட்ல இருந்த செலக்ஷன் டர்ன் நம்பரையா இல்ல நம்மளோட ரேங்க் நம்பரையா? இது 100ல 90 பேருக்கு வர குழப்பம். இது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். செலக்ஷன் டர்ன் அப்படிங்கிறது ஒரு பஸ்ல ஏறுறதுக்கான டிக்கெட் மாதிரி. டிக்கெட் மாதிரியா? ஆமா. நீங்க ஜெனரல் கோட்டாவா மகளிர் கோட்டாவான்னு அந்த டிக்கெட் சொல்லும். அது உங்களை பஸ்ஸுக்குள்ள ஏத்துறதுக்கு மட்டும்தான் உதவும். ஆனா ரேங்க் அப்படிங்கிறது அந்த பஸ்ஸுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஜன்னல் சீட் யாருக்கு முதல்ல கிடைக்கும்னு தீர்மானிக்கிற கியூ வரிசை மாதிரி. ஓ, உங்க ரேங்க் நல்லா இருந்தா, அதாவது முன்னாடி இருந்தா, உங்களுக்கு பிடிச்ச சீட்டு, அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஸ்கூல் கிடைக்கும். பிரமாதம். இந்த உதாரணம் எல்லா குழப்பத்தையும் தீர்த்துடுச்சு. அப்போ கலந்தாய்வு ஹாருக்குள்ள போனதும் நம்ம ரேங்க் நம்பர் தான் அங்க ராஜா, சரிதானே? மிக சரியா சொன்னீங்க. கவுன்சிலிங்ல உங்க ரேங்க் மட்டும்தான் பேசும். டான் பத்தி நீங்க அதுக்கப்புறம் கவலைப்படவே தேவையில்ல. ஓகே, இப்போ எனக்கு ஃபோன் வந்துருச்சு. கவுன்சிலிங் தேதி, இடம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும்? எது ரொம்ப முக்கியம்? ஆதாரம் இது ரொம்ப எளிமையா சொல்லுது. தேவையில்லாத எதையும் எடுத்துட்டு போய் குழப்பிக்க வேண்டாம். முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு முதல் தடவை சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்த அழைப்பு கடிதம். சிவி கால் லெட்டர். ஆமா, அந்த சிவி கால் லெட்டர் அத பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். 2வதா, முதல் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்க கொடுத்த எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸோட ஒரு செட் ஜெராக்ஸ் காப்பி. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? வேற அனெக்சர் ஃபார்ம்ஸ் எதுவும் தேவையில்லையா? இப்போதைக்கு தேவையில்ல. சரி, நலத்துறைகளுக்கு போறவங்களுக்கு ஏதாவது கூடுதல் தேவை இருக்குமா? ஒரு நல்ல யோசனையா. ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, நலத்துறைகளோட 2வது வெரிஃபிகேஷனுக்கு போறவங்க ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க பெயர், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கிற பக்கத்தை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போறது நல்லது. அது எதுக்கு? ஏன்னா அவங்க கிட்ட லிஸ்ட் வந்திருக்குமா நமக்கு தெரியாது. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், இறுதியா என்னென்ன கொண்டு வரணுங்கிற அதிகாரப்பூர்வமான லிஸ்ட் அந்தந்த துறை வெளியிட போற பத்திரிகை செய்தியில தான் இருக்கும். அதை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கணும். கரெக்ட். சரி, இப்போ எல்லாரோட மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, காலி பணியிடங்கள், அதாவது வேகன்சி லிஸ்ட். நமக்கு நம்ம ஊர்ல இடம் கிடைக்குமான்னு பலரும் பழைய லிஸ்ட் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. ஆனா அத பத்தி இப்ப அதிகம் யோசிக்க வேண்டாம்னு ஆதாரம் சொல்லுதே, ஏன்? ஆமா, இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. முன்னாடி எல்லாம் ஒரு பாடத்துக்கு கவுன்சிலிங் நடக்குதுன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற 38 மாவட்டத்திலயும் எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ அத்தனையும் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல காட்டுவாங்க. ஆமா. ரேங்க்ல முதல்ல இருக்கிறவர் தனக்கு பிடிச்ச இடத்தை எடுத்துக்குவார். அது உடனே லிஸ்ட்ல இருந்து மறைஞ்சிடும். அடுத்தவர் மீதி இருக்கிற இடத்துல இருந்து தேர்ந்தெடுப்பார். ஆமா, அதுதான் வழக்கம். இப்ப அதுல என்ன மாற்றம் வந்திருக்கு? ஆதாரம் சொல்றபடி இப்போ அந்த நடைமுறையில சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லா மாவட்டங்களோட காலி பணியிடங்களையும் காட்டாம ஒரு குறிப்பிட்ட மண்டலம் இல்லனா குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் இருக்கிற வேகன்சியை மட்டும் காட்ட வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, இது நிர்வாக வசதிக்காக செய்யப்படுற ஒரு மாற்றம். இதனால நீங்க இன்டர்நெட்ல பாக்குற பழைய வேகன்சி லிஸ்டுக்கும் கவுன்சிலிங் அன்னைக்கு நீங்க பார்க்க போற லிஸ்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அப்போ நாம எதையும் நம்பி இப்போ கணக்கு போட முடியாது. கவுன்சிலிங் ஹாலுக்குள்ள போற வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். நிச்சயமா, இதுதான் இப்போ இருக்கிற நடைமுறை.
அதனால இல்லாத வேகன்சிய நினைச்சு கவலைப்படுறதை விட கவுன்சிலிங் அன்னைக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதுல நமக்கு சிறந்ததை தேர்ந்தெடுக்க தயாரா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆக மொத்தம் இந்த உரையாடல் மூலமா ஒரு தெளிவான பாதை கிடைச்சிருக்கு. ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி. அதுல துறை ஒதுக்கீடு ரொம்ப முக்கியம். பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு வழி, மொத்த நலத்துறைகளுக்கு இன்னொரு வழி, அதுவும் 2வது வெரிஃபிகேஷனோட. முக்கியமா ஃபோன் காலை மிஸ் பண்ணவே கூடாது. ஆமா, சுருக்கமா ஒரு 3 சர்வைவல் டிப்ஸ் சொல்லணும்னா, 1 ப்ரொவிஷனல் லிஸ்ட்ல உங்க பேரு, துறை, அப்புறம் அந்த ரிமார்க்ஸ் காலம், இது 3யும் கவனமா பாருங்க. சரி. இருந்தீங்கன்னா இந்த செயல்முறையை நீங்க எளிதா கடந்துடலாம். ஆதாரம் கவுன்சிலிங் முடிஞ்சதும் எஸ்ஆர் புத்தகம் வாங்குறது, சம்பளத்துக்காக பேங்க் அக்கவுண்ட் திறக்கிறது மாதிரியான அடுத்த கட்ட தயாரிப்புகள் பத்தியும் பேசுது. ஆமா, இந்த உடனடி தேவைகளை தாண்டி இந்த ஒட்டுமொத்த செயல்முறையும் ஒரு தேர்வருங்கிற நிலையில இருந்து நீங்க ஒரு அரசு ஊழியரா மாறப்போற ஒரு பெரிய பயணத்தோட தொடக்கப்புள்ளி. இந்த பட்டியலுக்காகவும் கவுன்சிலிங்குக்காகவும் காத்திருக்கிற இந்த நேரத்துல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு அரசு பள்ளியில உங்களுடைய முதல் வருஷ ஆசிரியர் பணிக்கு தயாராகிறதுக்கு பாடம் நடத்துற திறமையை தாண்டி கல்வி சாராத எந்த ஒரு திறமை அல்லது மனநிலை ரொம்ப முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? அது பொறுமையா, மாணவர்களோட பன்முகத்தன்மையை புரிஞ்சுக்கிறதா, இல்ல நிர்வாகத்தோட ஒத்துப்போறதா? இதை சிந்தித்து பாருங்கள்.